Hi students, welcome to AIS Academy. It's Select. So, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான அப்டேட் ஆல்ரெடி கொடுத்திருந்தாங்க. நம்ம கூட வீடியோஸ் போட்டிருந்தோம். இன்ஜினியரிங் டிப்ளமோக்கு அடுத்தடுத்து எக்ஸாம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு புரியுதா? இது வந்து மாசம் சொல்லுவாங்க. MAWS அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் அதோட டீடைல் நோட்டிஃபிகேஷன் பாக்குறோம். ஓகேவா? இப்ப ஒரு போஸ்ட்டுக்கும் புரியுதா? ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, யார் யார் எலிஜிபிள், எல்லா டீடைலுமே எக்ஸாம் பேட்டர்ன் முதற்கொண்டு எல்லாமே நம்ம இதில் பார்த்துடலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புரியுதா? நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேம் டைம் நான் வீடியோ ஆரம்பிக்கும் முன்னாடியே சொல்லிடுறேன், இதுல இருக்கக்கூடிய சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி நாலுக்குமே, ஏன்னா எலக்ட்ரிக்கல் கொடுத்துட்டு ட்ரிபிள் இசி கொடுத்துட்டாங்க. அப்ப சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி இந்த நாலுக்குமே ஓகேவா வரப்போற நாட்கள்ல கிளாஸஸ் ஆரம்பிக்க போறோம். புரியுதா? மேபி நாளைக்கு கூட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஏஇ அதே மாதிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் ஆல்ரெடி கிளாஸஸ் எடுத்து நிறைய கோர்ஸ் முடிச்சு வச்சிருக்கோம். அப்ப டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும், கிளாஸ் ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், கிட்டத்தட்ட எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகேவா? ரெடியா இருக்கு. அப்படியே ஜாயின் பண்ணிருங்க உடனே. புரியுதா? கான்டாக்ட் பண்ணிக்கணும், டீடைல் கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, கான்டாக்ட் நம்பர் இருக்கும். இல்லைன்னா நான் நம்பர் சொல்றேன், 7708197281. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க எல்லா டீடைலும் கேட்டுக்கலாம். சிவில், ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் நாலுக்குமே கிளாஸ் எடுக்கிறோம். புரியுதா? கிளாஸ் எடுக்கிறோம். என்னைக்கு நியூ பேட்ச் அந்த அப்டேட்லாம் வரப்போற நாட்கள் நம்ம கொடுத்துருவோம். மேக்ஸிமம் உடனே ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், வேகன்சிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், இது ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? மொத்தமா 1033 வேகன்சி அப்படின்ற மாதிரி இருக்கு. புரியுதா? ரைட்டு. அடுத்து இதுல முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்தலாம் டக்கு டக்குன்னு. இதுல வேகன்சி பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சியே கொடுத்துட்டாங்க. புரியுதா? இப்ப அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு ஒரு போஸ்ட்ல 146 வேகன்சி இருக்கு. அதுல ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், பாவடி, கோயம்புத்தூர், கடலூர், இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டும் அதுல இருந்த கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க. புரியுதா? அதே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 257 அது என்ன மாதிரி ஸ்பிட் ஆகுது எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. புரியுதா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாம். எப்ப இருந்தாலும் இது வந்து தேவைதான், ஆனால் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஓகே, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா February 2. சோ February 2 வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 12/3/2024. சோ நீங்க மார்ச் 12 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். தயவு செய்து இந்த வாரத்துல எல்லாரும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. புரியுதா? அதாவது February 9 இருந்து நம்ம அப்ளை பண்ணலாம். February 9 இருந்து அப்ளை பண்ணலாம். ஆனா அதுவே கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்க February 9 காலையில 10 மணிக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். February 9 கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஒரு February 14 அப்ளை பண்ணுங்க. ஏன்னா February 14 வந்து லவ்வர்ஸ் டே, அதுக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. புரியுதா? மார்ச் 12 வரைக்கும் இருக்கேன் அப்படியே உட்காந்துருக்காங்க, சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்குது. சேம் டைம் மார்ச் 12 5:45 டேட் முடியுது. புரியுதா? ரைட். அடுத்து அதை கரெக்ஷன் பண்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் நம்ம பண்ணவே நாங்க கரெக்டா அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? ரைட். எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் June 30 தான் கொடுத்துருக்காங்க. சாலிடா எக்ஸாமுக்கு இன்னும் 5 மாசம் இருக்கு. ஓகேவா? ஏன்னா February ஸ்டார்டிங்ல இருக்கும், இந்த மாசமே இருக்கு. February, March, April, May, June கடைசி தான். அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 4.5 மாசத்துக்கு மேல டைம் இருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 130-140 நாள் இருக்கு. கரெக்டா படிச்சீங்கன்னா கண்டிப்பா தட்டி தூக்கலாம். புரியுதா? சோ June 30 தான் எக்ஸாம். 30 ஃபுல்லாவே எக்ஸாம். காலையில ஒரு எக்ஸாம், மதியானம் ஒரு எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? 9 வரைக்கும் ஆரம்பிக்கிற எக்ஸாம் 12 முடிஞ்சு திரும்ப 2 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடியும். ஏன்னா சப்ஜெக்ட் பேப்பர் உங்களோட டெக்னிக்கல் பேப்பரை இந்த 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுவீங்க. 200 கேள்வி. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிளும் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும். ஜிஎஸ்ல மொத்தமா 100 கேள்வி. இதுல ஜிஎஸ் 75, மேக்ஸ் 25, மொத்தமா 100 கேள்வி வரும். தமிழ் எலிஜிபிள் 100 கேள்வி, அதுல 40 எடுத்தா போதும். இது 200 கேள்வி. மொத்தமா நீங்க 400 கேள்வி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். 200, 100, 100. ஆனா 300 கேள்வி தான் வேல்யூவேஷன். இதுல நீங்க 40 எடுத்தால் போதுமானது. புரியுதா? இன்ஜினியரிங்கும் அதேதான், டிப்ளமோக்கும் அதேதான். என்ன இங்க சிலபஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, இங்க சிலபஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் சாலிடா மாறும் சிலபஸ், ஆனா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பெருமளவுல மாறாது. புரியுதா? ரைட். அப்ளை பண்றதுக்கான லிங்க் இதுதான். ஓகேவா? அப்ளை பண்றதுக்கான லிங்க் இதுதான். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பாருங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி முதற்கொண்டு யாருக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துட்டாங்க. நீங்க 58ஓ 60ஓ அத்தனை வயசு வரைக்கும் தாராளமா எழுதிக்கலாம். அதாவது அன்ரிசர்வ்டு ஓசி கேட்டகரிக்கு மட்டும் 32 வயசு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 32 வயசு வரைக்கும் நீங்க எழுதலாம். ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு யார் யார் எழுதலாம் அப்படின்னா
பிஇ சிவிலும் மெக்கானிக்கலும் பிடெக் சிவிலும் மெக்கானிக்கலும் எழுதலாம். அப்ப பிஇ சிவில், பிஇ மெக்கானிக்கல், பிடெக் சிவில், பிடெக் மெக்கானிக்கல் இந்த போஸ்டுக்கு எழுதலாம். அப்ப எங்களுக்கு சார் ட்ரிபிள் ஈஸியா வர எல்லாருக்கும் இருக்கு. எது எது யார் யாருன்னு பாத்துக்கோங்க. பட் மேஜரா ஒரு 90% சிவில் மெக்கானிக்கல் தான் இருக்கு. அப்ப சிவில் மெக்கானிக்கல் தயவு செய்து இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த குவாலிஃபிகேஷனை பார்த்துட்டு மேல வேகன்சி கொடுத்தாங்க அதை கம்பேர் பண்ணி பாருங்க. சோ கம்பேர் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு தெளிவா என்னங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து இந்த போஸ்டுக்கு அவங்க கொடுத்தே இருக்காங்க சிவில் மெக்கானிக்கல் தான். சோ மஸ்ட் பொசஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் சிவில் ஆர் மெக்கானிக்கல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி டிகிரி இன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அந்த விஷயம் நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி, இதுக்கும் சிவில் மெக்கானிக்கல், இதுல எலக்ட்ரிக்கல் எலிஜிபிள் பாருங்க. சிவில் ஆர் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல். சோ எலக்ட்ரிக்கல் வரப்ப இங்க இசி எலிஜிபிள், ட்ரிபிள் எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க வேகன்சி பாத்துக்கோங்க. புரியுதா? அடுத்து இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு ஓகேவா, இது சிவில்னு பேரே வச்சிருக்காங்க. அப்ப இது மொத்தமா சிவில் தான். இது மெக்கானிக்கல் மட்டும் தான். இது எலக்ட்ரிக்கல், இங்க எலக்ட்ரிக்கல் மட்டும் தான். புரியுதா? இங்க கொடுத்துறாங்க பாருங்க, மாஸ்டர் ப்ராசஸ் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப ட்ரிபிள் எலிஜிபிள், இசிஇ எலிஜிபிள். புரியுதா? அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் அது பர்టిక్యులரா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏஇ போஸ்ட்ங்க, டிகிரி ஸ்டாண்டர்ட் போஸ்ட். அடுத்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங். ஓகேவா? இதுக்கு பாருங்க டிகிரி இன் பிளானிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சர். புரியுதா? இப்போ இதுக்கு மெக்கானிக்கல் எழுத முடியாது, பிளானிங் எழுதலாம், சிவில் எழுதலாம், ஆர்கிடெக்சர் எழுதலாம். அப்ப சிவில் பாருங்க எல்லாத்துலயுமே வருது. புரியுதா? நெக்ஸ்ட் இதுல பாருங்க டவுன் பிளானிங் ஆபீசர் மஸ்ட் பொசஸ் டிகிரி இன் பிளானிங் ஆர் சிவில் ஆர் ஆர்கிடெக்சர். இதுலயுமே பாருங்க பிளானிங் எழுதலாம், சிவில் எழுதலாம், ஆர்கிடெக்சர் எழுதலாம். ஜூனியர் இன்ஜினியர். புரியுதா? இதுலயும் பாருங்க லைசென்சியேட் இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் லைசென்சியேட் இன் சானிட்டரி இன்ஜினியரிங். சோ அந்த இதை நீங்க கரெக்ட்டா படிச்சீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பாருங்க மஸ்ட் பொசஸ் எ டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேவா? அப்ப டிப்ளமோ சிவில், டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கு இந்த போஸ்ட் இருக்கு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 257 வேகன்சி இருக்கு. இதுக்கு மேல போய் பாருங்க. அப்ப இந்த 657 வேகன்சிய அதாவது யாரும் எழுத முடியாது, இசி எழுத முடியாது, ட்ரிபிள் எழுத முடியாது, எலக்ட்ரிக்கல் கிடையாது. டிப்ளமோ சிவிலும் டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கு மட்டும் இது கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட்மேன் டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல், டிராஃப்ட்மேன் முனிசிபாலிட்டி டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல், ஓவர்சியர் டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல், டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டருக்கு மஸ்ட் பொசஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் டிகிரி இன் பிளானிங் ஆர் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சிவில் டிப்ளமோ எழுதலாம், டிகிரி பிளானிங் எழுதலாம், டிப்ளமோ ஆர்கிடெக்சர் எழுதலாம். Provided that preference shall be given to the who possess postgraduate diploma in town planning. அதாவது இது என்னன்னா, அப்ப நாங்க எழுத முடியாதுன்னு கேட்காதீங்க. preferenceனு வரப்ப இந்த இதுக்கு வந்து preference கொடுப்பாங்க கொடுத்துருக்காங்க. மற்றது பாருங்க ஒர்க் இன்ஸ்பெக்டர் அதுக்கும் டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல். சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு பிஎஸ்சி டிகிரி இன் ஜுவாலஜி அலைடு வித் கெமிஸ்ட்ரி ஆர் கெமிஸ்ட்ரி. இப்ப ஜுவாலஜி பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எழுதலாம். இதுக்கு வேகன்சி நிறைய இருந்தது. ஆனா நீங்க சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கணும். புரியுதா? ரெண்டுமே முடிச்சுக்கணும் அந்த கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அப்ப எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் நான் தெளிவா சொல்லிட்டேன். ஓகேவா? எக்ஸாம் பேட்டர்னும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இங்க டைமிங்கோட டீடைலாவே கொடுத்துட்டாங்க. புரியுதா? நீங்க வந்து எப்படி இப்ப இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர் 300 மார்க், 200 கேள்வி கொடுத்து 300 மார்க். இதுக்கு வந்து மினிமம் மார்க் இது வச்சிருக்காங்க. அப்ப இது மட்டும் எடுத்தா போதும், மினிமம் மார்க் தான். புரியுதா? 3 மணி நேரம் இருக்கு டைம். அதுக்கப்புறமா 3 மணி நேரம் டைம் கொடுத்து நான் சொன்னேன்ல தமிழ் ஜிஎஸ். சோ தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 கேள்வி 150 மார்க், ஜிஎஸ் 100 கேள்வி 150 மார்க். இங்க தெளிவா கொடுத்துறாங்க பாருங்க. 40% எடுத்தால் போதுமானது. இதுதான் மார்க்குக்கு எடுத்துவாங்க. இன்டர்வியூ இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிட்டன் எக்ஸாம் இருக்கு, அப்புறம் இன்டர்வியூ இருக்கு. இன்டர்வியூ டிப்ளமோ போஸ்டும் கொடுத்துருக்காங்க, இன்ஜினியரிங் போஸ்டும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா டிப்ளமோ போஸ்ட் இன்டர்வியூ வச்சிருக்காங்க, என்ன பண்ணுறது வச்சிருக்காங்க. ஓகேவா? இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ ஓகே, ஆனா டிப்ளமோக்கு இன்டர்வியூ வச்சிருக்காங்க. இது இன்ஜினியரிங்கான பேட்டர்ன். அடுத்து டிப்ளமோ பாருங்க, அதுவும் கீழே தெளிவா கொடுத்துருக்காங்க. இது சிலபஸ்க்கான கோர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிலபஸ் கீழே இருக்கு சொல்றேன். அடுத்து டிப்ளமோக்கும் பாருங்க 300 மார்க் டெக்னிக்கல் 200 கேள்வி, தமிழ் 150 மார்க் 100 கேள்வி, ஜிஎஸ் 150 மார்க் 100 கேள்வி. அங்கேயும் இன்டர்வியூ 60 வச்சிருக்காங்க. மொத்தமா 510 மார்க்குக்கு வேல்யூவேஷன். புரியுதா? சோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேவா? யார் எலிஜிபிள், ஏஜ் லிமிட் எல்லாமே நம்ம இதுல தெளிவா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் சிலபஸை பத்தின எக்ஸ்பிளனேஷன் நம்மளோட டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ், சரிங்களா, இசிஇ ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுப்பாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.